So now we are moving forward to MTP questions. So all the MTP questions regarding LLP is compiled here. அதை நம்ம பார்க்க போறோம். So first என்ன சொல்றாங்க, மோகன் ரகுல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க, ரீட்டைல்ல இருக்காங்க. They have met John and Kate. ஜானும் சரி கேட்டும் சரி ரெண்டு பேருமே NRI. They all have decided to start a LLP. தாராளமா நீங்க ஃபாரினர்ஸை கூப்பிட்டு LLP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன், ஆளுக்கு 1.5 lakh போடணும். The LLP was incorporated on அக்டோபர் மாதம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2020ல இன்கார்பரேட் பண்ணுறீங்க. LLP கண்டிப்பாக 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஜானையும் கேட்டையும் அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இது என்னடா, நாங்கள் தான் சொல்கிறோமே 2 டெசிக்னேட்டட் பார்ட்னரில் ஒருத்தராவது இங்கே ரெசிடென்ட்டாக இருக்கணும் 120 டேஸ்ன்னு. நீங்கள் 2 பேரும் NRI, ஜான் கேட் 2 பேரும் NRI, அவங்க 2 பேரும் எப்படி நீங்கள் இங்கே டெசிக்னேட்டட் பார்ட்னராக போட முடியாதுல்ல. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இஃப் யூ ஆர் த கம்பெனி செக்ரட்டரி ப்ளீஸ் அட்வைஸ் தெம் வெதர் ஜான் அண்ட் கேட் கேன் பிகம் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். நீங்கள் என்ன சொல்லணும், அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆகணும், இன்னொருத்தர் வேற யாராவது ரெசிடென்ட் உள்ள கூப்பிடுங்க, இல்லைன்னா கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதான் ஆன்சர். அப்போ என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 7 பிரகாரம் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அட்லீஸ்ட் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் should be there who are individuals. மேம் 2 கம்பெனிஸ் வந்து LLP ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே என்ன பண்ணுறது, 2 கம்பெனி ஒரு நாமினியை போடுங்க, அந்த 2 நாமினியும் சேர்ந்து என்ன பண்ணட்டும், டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருக்கட்டும், அந்த 2 பேரில் ஒருத்தர் ரெசிடென்டாக இருக்கணும், அவ்வளோதானே. ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ஷால் பி ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்த இடத்துல ஜானை கேட்டு 2 பேரும் NRIங்கிறதுனால திஸ் இஸ் நாட் அட் ஆல் இன் கம்ப்ளையன்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நாட் கம்ப்ளையன்ட் அப்படின்னு போட்டுருங்க. இது திஸ் இஸ் இன் நான் கம்ப்ளையன்ஸ் வித் LLP Act 2018 போட்டுருங்க. ஓகேவா, சிம்பிளா. அடுத்தது, LLP is an alternative corporate business that gives the benefits of LLP and the flexibility of a partnership. இது book back question, first question இதான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதில் போய் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது next one, Pratik, an individual, has started LLP firm along with யாரு, Brown அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. Brown is a company, whereas இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலும் ஒரு கம்பெனியும் சேர்ந்து LLP ஃபார்ம் பண்ணலாமா, பண்ணலாம் தாராளமாக. அப்ப டெசிக்னேட்டட் பார்ட்னர் யார் பண்றது, பிரவுனுங்கிறவர் ஒரு நாமினியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த நாமினியும் இந்த இண்டிவிஜுவலும் சேர்ந்து டெசிக்னேட்டட் பார்ட்னரா இருக்கணும். அந்த 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ல ஒருத்தர் ரெசிடென்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ செக்ஷன் 7 படி அட்லீஸ்ட் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ஷுட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்த இடத்துல ப்ரொவைடட் இஃப் இன் LLP எல்லா பார்ட்னர்ஸும் பாடி கார்பரேட்டா இருந்தா, அப்படி இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் மற்றவங்களாம் பாடி கார்பரேட்டா இருந்தா, அப்போ என்ன செய்யணும்னா இன் விச் 1 or more பார்ட்னர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் பாடி கார்பரேட்டாக இருக்கும்போது அட்லீஸ்ட் 2 இண்டிவிஜுவல் டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருக்க வேண்டும். சப்போஸ் அந்த இடத்துல ஒருவேளை பாடி கார்பரேட்ஸ் இருந்தாங்கன்னா பாடி கார்பரேட்ஸ் வில் அப்பாயிண்ட் த நாமினிஸ். அந்த நாமினியும் ஒரு இண்டிவிஜுவல் சேர்ந்து டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருக்கலாம். மேக் ஷுர் தட் த டெசிக்னேட்டட் பார்ட்னர்ல 2 பேர்ல ஒருத்தராவது என்ன பண்ணணும், ரெசிடென்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். So in the given question, at least Mr. Pratik and 1 nominee of the body corporate shall be designated partners. Pakava. Next question. Enumerate the circumstances in which LLP may be wound up by the tribunal. நீங்களே நினைக்கிறீங்க, ஐயோ நான் wound up பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் LLP-யை wound up பண்ணிக்கலாம். இல்லையா, தொடர்ந்து லாஸ் ஒன்றும் சரிப்பட்டு வரல, ஸோ உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களாம் வந்து உங்களை அடிக்க வந்துட்டான், ஸோ அவன் போய் அப்ளை பண்ணுறான் யார்கிட்ட, ROC கிட்ட போய் தயவு செஞ்சு இந்த LLP இழுத்து மூடிட்டு அசட் எல்லாம் வித்து எங்களுக்கு பைசல் பண்ணுங்க, செட்டில் பண்ணுங்க, அவங்க போய் கேட்பாங்க. இல்லை ட்ரிபியூனலே பார்த்துட்டு நீ ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணுறது சரியில்லை, நானே ஒன்று இழுத்து மூடுறேனாலும் மூடலாம். தொடர்ந்து 5 வருஷம் நீங்கள் உங்களோட ஆனுவல் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலனாலும் ட்ரிபியூனல் உங்களை கூப்பிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். ஸோ தேர் ஆர் மெனி சிச்சுவேஷன்ஸ் வெரின் ட்ரிபியூனல் கேன் ஆஸ்க் யூ டு வைண்ட் அப். அந்த சிச்சுவேஷன்ல என்னென்னு கேட்குறாங்க. சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னன்னா செக்ஷன் 64ல அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒன்றா சொல்லி கொடுக்குறாங்க. நம்பர் 1, LLP may be wound up by suicide. நானே செத்து போறேன் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. If the LLP decides that LLP will be wound up by the tribunal. Okay, LLP டிசைட் பண்ணுது. Who decides to wound up? நான் செத்து போறேன் அப்படின்னு LLP டிசைட் பண்றது. So this is that self decision to wound up. wind upனா இழுத்து மூடுறேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது, if for a period of more than 6 months minimum 2 designated partners இருக்கணும் சொல்லியாச்சு. ஸோ minimum 2 designated partners இருக்கணும். அந்த minimum 2 number of partners, they are saying that sorry not designated partners, ஒரு LLP-ல minimum 2 partners இருக்கணும், கரெக்டா? ஆனால் ஒரு பார்ட்னர் இறந்துட்டாரு, இல்லை ஃபார் சம் ரீசன் அவர் இல்லை, இப்போ ஒரே ஒரு பார்ட்னர் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் டைம் இன்னொரு பார்ட்னர் ஆட் பண்ணுறது. more than 6 months if you are continuing the LLP business, then automatically tribunal can wind up your business. For a period of more than 6 months, number of partners of LLP is reduced below 2. ரெண்டு பேர், அதாவது minimum 2 partners should be there in LLP.
ஸோ 2 பேர் சேர்ந்து எல்எல்பி பண்ணுறீங்க, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, நீங்கள் அடுத்த பார்ட்னரே இன்னும் சூஸ் பண்ணல, 6 மாதம் ஆயிடுச்சு, அப்போ ட்ரிபியூனல் உங்களை வைண்ட் அப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, suppose if the LLP is acting against the sovereignty and integrity of India, இந்தியாவோட இன்டெகிரிட்டிக்கு அகேன்ஸ்டா, இந்தியாவோட பாதுகாப்பு, சாவரைன்டி, அதோட மதிப்பு, கௌரவத்துக்கு அகேன்ஸ்டா, பப்ளிக் ஆர்டரை சீர்குலைக்கும் வகையிலோ இல்லை இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு அகேன்ஸ்டாவோ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த எல்எல்பி கேன் பி வவுண்ட் அப் பை த ட்ரிபியூனல் ஆர்டர். இன்னொன்று என்னது, சம்டைம்ஸ் என்ன ஆகுனா வருஷம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், சால்வென்சி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணோம்ல, அதை ப்ரொவைட் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சால்வென்சி ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இந்த ஆனுவல் ரிட்டர்ன், இதெல்லாம் எல்லா வருஷமும் நீங்கள் ஃபைல் பண்ணோம்ல. நீங்கள் ஃபைல் பண்ணாமல் 5 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், ட்ரிபியூனலுக்கு தோணும் இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள் அண்ட் இட் இஸ் ஈக்விட்டபிள் தட் எல்எல்பி பி வவுண்ட் அப் அப்படின்னு. ட்ரிபியூனலுடைய பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எல்எல்பி இழுத்து மூடுறது தான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு ட்ரிபியூனல் முடிவு பண்ணிச்சுனாலும் உங்களை வைண்ட் அப் பண்ணிடும். ஸோ what are the 5 reasons for winding up? Number 1, suicide, நீங்களே செல்ஃப் டெசிஷன். Number 2, more than 6 months below 2 partners நீங்க ஹேண்டில் பண்ணும்போது you will be asked to wound up. Number 3, against the sovereignty, interest or security of the state or public order இருக்கும்போது you will be asked to wind up. அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிக்யூட்டிவா எனி கன்சிக்யூட்டிவ் 5 years 5 வருஷம் தொடர்ந்தாப்புல சால்வென்சி ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஆனுவல் ரிட்டர்ன் எதுவுமே ஃபைல் பண்ணனா you will be asked to wind up. And finally if the tribunal feels you have to be wind up, கண்டிப்பா உங்களை wound up பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்தது MTP 3 பார்த்துடலாமா? ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கான். A dispute among the partners of LLP jeopardized the stability of business. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு பெரிய தகராறு. ஸோ மொத்தமாக அங்கே இருந்தது 2 பார்ட்னர்ஸ் தான். அவுட் ஆஃப் 2 பார்ட்னர்ஸ் டியூ டு குவாரல் ஒருத்தர் வந்து வெளில போயிட்டார். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு பார்ட்னர் உள்ளே கொண்டு வந்துருக்கணும். அந்த இன்னொரு பார்ட்னர் என்ன பண்ணார், அவர் மட்டும் தனியாக அந்த எல்எல்பியை கேரி அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன ஆகும், நம்ம தான் படித்தோம்ல, ஒரு பார்ட்னர் ஓகே எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்எல்பி கேன் ரன் ஒன்லி இஃப் யூ ஹேவ் லைக் மினிமம் 2 பார்ட்னர்ஸ், மினிமம் 2 designated partners. ஸோ இந்த லெஸ் தேன் 2 பார்ட்னர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் 6 months வரைக்கும் மேக்ஸிமம் கேரி அவுட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வித்தின் 6 months வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு ஆட் another நியூ பார்ட்னர். ஸோ மினிமம் 2 பார்ட்னர்ஸ் இல்லாமல் இஃப் யூ கேரி அவுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரிபியூனலே உங்களை வைண்ட் அப் பண்ண சொல்லிடும். அந்த அளவுக்கு பிரச்சனை அது, சரியா? அப்போ செக்ஷன் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்எல்பி should have at least 2 partners. If any time the number of partners go below 2 and LLP அது பாட்டுகளோட பிஸ்னஸை 6 மாதத்துக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் those 6 months என்ன ஆகிடும், ஒன்ஸ் தி எல்எல்பியில் இருக்கக்கூடிய இந்த மிச்சம் இருக்கிற ஒரு பார்ட்னருக்கு தெரியும் நான் ஒருத்தனா இருக்கேன் யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும், ஈவன் ஆஃப்டர் having the knowledge that there is only one partner, even though he is carrying out the business alone, சிங்கிளாக இருக்கு அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று பெனால்ட்டி கட்டணும், ஃபைன் கட்டணும், அதெல்லாம் ஓகே. அது இல்லாமல் 2 நடக்கும். ஒன்று ட்ரிபியூனல் உங்களை வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் தனிப்பட்ட முறை நீங்கள் தனியாக நடத்திட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் அது எல்எல்பி கிடையாது, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி உங்களை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, ஏதாவது ஒரு லாஸ் கோத்ரூ பண்ணுறீங்கன்னா எனக்கு இனிமேல் லிமிடெட் லைபிலிட்டி, நான் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ போட்டேன்னா அவ்வளோதான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் more than 6 months நீங்க வந்து less than 2 partners வச்சு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, which means you are as equal as a sole proprietor. So நீங்க ஒரு sole proprietor தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். So any losses of the business will be considered as the losses of the proprietor. So any assets of the proprietor will be considered as the assets of the proprietorship. அப்ப any losses உங்க பர்சனல் அசெட்டை வித்தாவது நீ அதுக்கு கடன் அடைக்கணும். அப்ப நீங்க பர்சனலி லைபிள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. So இந்த ஃபைனலி அந்த ஒரே ஒரு ஆள் இருந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, he will become personally liable for the obligations of the LLP incurred during that more than 6 months. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறை நீங்களே தனியாகவே நடத்திட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் சிங்கிள் பார்ட்னர் இனிமேல் உங்களை நாங்கள் எல்எல்பியாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த சிங்கிள் பார்ட்னர் will be considered sole proprietor. ஸோ உங்களுக்கு இனிமேல் அந்த பாதுகாப்பு கவசம் அளிக்கப்பட மாட்டாது. என்ன அந்த பாதுகாப்பு கவசம், லிமிடெட் லைபிலிட்டியே கிடையாது, இனிமேல் உங்களுக்கு அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னா யார்? விசில் ப்ளோவர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த எல்எல்பியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோ இல்லை அந்த எல்எல்பியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோ, வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் அப்படியே இந்த எல்எல்பியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ். ஏதாவது ஒரு அக்கப்பூரில் இந்த எல்எல்பியோட பேர் அடிப்படுது, இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராட், ஏதோ ஒரு ஃப்ராடில் மாட்டிச்சு எல்எல்பி.
ஸோ அந்த எல்எல்பி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது ஃப்ராட் ஏதோ நடந்திருக்கும் போது அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த டைமில் இம்பார்ட்டண்ட்டான துடுப்பு சீட்டை யாராவது கொடுக்குறாங்க. யாராவதுன்னா யார், அந்த எல்எல்பியோட பார்ட்னர்ஸ் எனக்கு வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ், இவங்க 2 பேரில் யாராவது எனி பார்ட்னர் ஒரு எனி எம்ப்ளாயி யாராவது போயிட்டு இவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, இது செஞ்சாங்க, அது செஞ்சாங்க தெரியுமா, இதனால தான் நடந்தது தெரியுமான்ற உண்மையை சொல்லும் பொழுது அதன் விளைவாக ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா, யாராவது ஒரு கன்விக்டை அவங்க வந்து காமிச்சு கொடுக்குறாங்கன்னா, இஃப் இட் பெனிஃபிட்ஸ் த ட்ரிபியூனல் விச் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங், ஆப்வியஸாக ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விசில் ப்ளோயரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த விசில் ப்ளோயர் பார்ட்னராக இருக்கலாம், எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பார்ட்னர் விசில் ப்ளோ பண்ணிட்டார், விசில் ப்ளோனா என்ன சொல்றது, ஒரு தப்பு நடக்குதுன்னா பூனைக்கு யாரும் மணி கட்டுறதுன்னு அந்த காலத்தில் ஒரு பூனை வரும், அதுக்கு மணி மட்டும் கட்டி விட்டோம்னா அந்த பூனை வரும்போது தெரிஞ்சிடும், எல்லா எலியும் வந்து ஓடி போயிடுமா, எஸ்கேப் ஆகிடும் அந்த பூனை கிட்ட இருந்து. ஆனால் அந்த பூனைக்கு யார் மணியை கட்டுறதுன்னு பயந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு தவறு நடந்துகிட்டே இருக்கு, யார் சொல்றது, அதான் விசில் ப்ளோயர்னா அதான் அந்த கான்செப்ட். ஸோ தவறு நடக்குது, நான் ஒரு வேளை இப்போ சொல்லிட்டு நாளைக்கு என்ன பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒரு வேளை சொல்லி என்ன எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு பயம் இருக்கும். ஸோ ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, எல்எல்பி ஆக்ட் 2008 என்ன சொல்கிறாங்கன்னா, யார் விசில் ப்ளோ பண்ணாலும் அவங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம். ஸோ தெர் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்கிறாங்க. எல்எல்பிலேயே ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் லெட்ஸ் see what is this whistle blowing பார்ப்போம். விசில் ப்ளோயிங்னா என்ன, ஆஸ் பர் செக்ஷன் 31 ஆஃப் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டோ இல்லை ட்ரிபியூனலோ ஏதோ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அகேன்ஸ்ட் எல்எல்பி ஆர் அகேன்ஸ்ட் அ பார்ட்னர் ஆஃப் த எல்எல்பி ஆர் அகேன்ஸ்ட் whatever, ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கோர்ட்டோ ட்ரிபியூனலோ விசில் ப்ளோ பண்ணாங்கல்ல, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய பெனல்ட்டியோ இல்லை தண்டனையவோ நீங்கள் என்ன பண்ண, they may reduce or waive any penalty leviable against any partner or employee of an LLP if the tribunal is satisfied. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்க, அதில் ஒரு பார்ட்னரை வந்து கூப்பிட்டு நீங்கள் 2 லட்சம் ரூபா பெனல்ட்டி பே பண்ணுங்கிறாங்க. சரி, என்ன போய் பெனல்ட்டி பே பண்ண சொல்கிறீங்களா, நான் மட்டுமா தப்பு எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இவங்க நிறைய விஷயத்தை போட்டு கொடுத்தாங்கன்னா, இந்த போட்டு கொடுக்குற விஷயம் ட்ரிபியூனல் பொறுத்த வரைக்கும் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு ட்ரிபியூனலுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக யார் வந்து போட்டு கொடுத்தாங்களோ அந்த போட்டு கொடுத்த அந்த பர்சன் பேர் தான் விசில் ப்ளோயர். அந்த விசில் ப்ளோயரோட பெனல்ட்டி குறைக்கிறதுக்கோ இல்லை 0 பண்ணுறதுக்கோ ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்குது, இதாங்க சொல்கிறாங்க. பட் ட்ரிபியூனலுக்கு அந்த ஒரு சும்மா வந்து கண்ட கதையை சொன்னால் அதுக்கெலாம் பெனல்ட்டி குறைக்கிறதோ இல்லை வெயிவ் பண்ணுறதோ இல்லை நீ பெனல்ட்டி பே பண்ண வேண்டாம்னு வெயிவ் பண்ணுறதோ நம்மளால பண்ண முடியாது. ட்ரிபியூனலுக்கு வந்து there should be some justification that இந்த பர்சன் சொன்ன இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி 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 வைட்டல் அப்படின்னு தோணணும். அதுதான் சொல்கிறாங்க, அந்த பர்சன் சொன்ன இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணுமா, அந்த சச் பார்ட்னரோ எம்ப்ளாயியோ நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் உபயோகமானதாக இருந்திருக்கணும் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் உபயோகமாக இருக்கணும். சரி, இன்வெஸ்டிகேஷனே நடக்கலையா, தானாகவே ஒருத்தவங்க வந்து இங்கே பாருங்கள் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கல, நாங்கள் மொத்தம் 20 பார்ட்னர் இருக்கோம், இந்த 20 பார்ட்னர்ல இந்த 19 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சுவோ மோட்டோவாக வந்து அந்த பார்ட்னர்ஸோ இல்லை எம்ப்ளாயோ யாரோ வந்து யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சாதாரணமாக நார்மலாக தான் எல்எல்பி நடந்துட்டு இருக்க, அவனுங்க யார்கிட்டையும் மாட்டலை, இருந்தாலும் அவங்களோட குற்ற உணர்ச்சி தாங்காமையோ இல்லை அவங்களுக்கு ஒரு கில்ட்டாக இருக்குது, இல்லை எப்படி இது மாதிரி ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நான் எப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இந்த ஆக்ட் படி இந்த மாதிரி இவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு பண்ணுறாங்க, அந்த இடத்துல இது நடக்குது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விசில் ப்ளோ பண்ணி காமிக்கிறாங்க. அப்படின்னா தட் பார்ட்னர் ஆர் எம்ப்ளாயி ஈவன் when there is no investigation and they come out of their own அந்த சுவோ மோட்டோ தானாகவே வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஓகேவா, such LLP being convicted under this act or any other act, அந்த LLP மேலே ஒரு கேஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், ஒருத்தர் போய் ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே வந்து போட்டு உடைக்கிறாங்க அப்படின் போது அவங்க பேரில் இருக்கக்கூடிய பெனல்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சுத்தமாக வேண்டாம்ப்பா நீ பெனல்ட்டி பே பண்ண வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறதுக்கோ ட்ரிபியூனலுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒன்று இருக்குது, பெனல்ட்டியும் தட் இஸ் பெனல்ட்டி ரெடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை பெனல்ட்டி பே பண்ணவே வேணாம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது, விசில் ப்ளோயருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, விசில் ப்ளோ பண்ணிட்டாங்கன்னு மற்ற 19 பேருக்கு தெரிஞ்சால் இந்த ஒருத்தரோட நிலம் என்ன ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. ஸோ ரவுண்டு கட்டி அடிக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த எல்எல்பிக்கு இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நோ பார்ட்னர் ஒரு எம்ப்ளாயி எந்த ஒருத்தர் விசில் ப்ளோ பண்ணாரோ அவரை நீங்கள் எல்எல்பி இப்படி வெளில துரத்துறதோ இல்லை டிமோட் பண்ணுறதோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை த்ரெட்டன் பண்ணுறதோ பயமுறுத்ததோ இன்டிமிடேட் பண்ணுறதோ ஹராஸ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், மேம் எப்படி மேம் டிஸ்சார்ஜ் டிமோட்லாம் எப்படி மேம் பண்ண முடியும், நம்ம என்ன பார்ட்னரை பற்றி மட்டுமா பேசிகிட்டு இருக்கோம், அந்த எல்எல்பியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கூட விசில் ப்ளோயராக இருக்கலாம்னு சொல்கிறோம்ல. ஸோ எம்ப்ளாயியை டிமோட் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ த்ரெட்டன் பண்ணுறதோ ஹராஸ் பண்ணுறதோ இல்லை எனி அதர் டிஸ்கிரிமினேஷன் அவனை வேறு எந்த ஒரு வகையிலையும் மற்றவங்களை நடத்துறதை விட எந்த வகையில் அவனை குறைச்சலாம் நீங்கள் நடத்தக்கூடாது. இந்த ப்ரொடெக்ஷனை யார் கொடுப்பா, எல்எல்பி ஆக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது நோ பார்ட்னர் ஆர்
employee of any LLP may be discharged, demoted, suspended, threatened or harassed or in any manner discriminated against the terms and conditions. அவருக்கு அந்த LLPல என்ன பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோ இல்லை அந்த எல்எல்பியில் என்ன எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் வந்தாரோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அவரை நீங்கள் பொறுப்பாக நடத்தலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்எல்பி ஆக்ட் கீழே ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு இதில் ஓகே விசில் ப்ளோயரோட என்ன கான்செப்ட்ன்றது இதுதான். ஓகேவா? யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போதும் அந்த இன்ஃபர்மேஷன் வென் எனி இன்ஃபர்மேஷன் given by any partner or employee whether or not during investigation leads to LLP or any partner or employee of such LLP being convicted. நீங்க போய் சொல்ற ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய ஃப்ராடே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கன்விக்டை பிடிக்கிறாங்க, ஒரு தவறு செய்யறவனை பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா பெனல்ட்டியை வெய்வ் பண்றதுக்கோ இல்ல கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் ரிடக்ஷனுக்கோ இல்லை ஹாஃப் ரிடக்ஷனுக்கோ இல்லை வாட் எவர் அதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க. இது சூப்பர்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் எல்எல்பின்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்துருவோம். ஸ்மால் எல்எல்பி அப்படிங்கிறது 25 lakhs விட கம்மியாக இருக்கணும் டோட்டல் கான்ட்ரிபியூஷன், 40 lakhs விட கம்மியாக இருக்கணும் டேர்ன் ஓவர். மேக்ஸிமம் இது எந்த லிமிட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு கேட்டால் அந்த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 5 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டேர்ன் ஓவர் வந்து 50 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. இதை தான் வந்து டிசைனாக இங்கே பதிலாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரியா, ஸ்மிதா, ஷில்பா, ஷிஃபாலி. அப்பா பிரியாவை தவிர நமக்கு வேறு எந்த பேரும் ஆயில் நுழையாது ஷில்பா ஷெட்டி மாதிரி. ஸ்மிதா, ஷிஃபாலி வேர் பார்ட்னர்ஸ் இன் ஷர்மா அண்ட் அசோசியேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஓகேவா? ரிசைன் பண்ண டேட் வந்து 7th May. However, neither Sharma and Associates, ஷில்பாவும் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து நான் வந்து வெளியில் வரேன், எல்எல்பிலேருந்து நான் வெளியில் வரேன்னா வெளியில் வந்த நான் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நானும் இன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேவா? நாட் ஷில்பா இன்ஃபார்ம் த ஆர்ஓசி அபவுட் ஹர் ரெசிக்னேஷன். ஓகே, ஷர்மா அண்ட் அசோசியேட்ஸும் இன்ஃபார்ம் பண்ணல ஆர்ஓசி கிட்ட, நானும் இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ நான் ரிசைன் பண்ண டேட் 7th May. அதுக்கப்புறம் டேட்டில் ஏதாவது அந்த ஃபர்ம் வந்து லாஸஸில் இன்கர் பண்ணாங்க அப்படின்னா அந்த லாஸஸ்க்கு ஷில்பா பொறுப்பானா? ஆமாம், நீங்கள் பொறுப்பு தான். ஏன்னா நீயும் இன்ஃபார்ம் பண்ணலை, வெளியில் போனது அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ பொறுப்பு தான். எப்போ நீ எஸ்கேப் ஆகலாம்னா 2 சுச்சுவேஷனில் எஸ்கேப் ஆகலாம். எப்போனா அந்த இடத்துல if the other person was involved in the அந்த business relationship, if he has a notice that you have been discharged, you have been நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, இங்கே வெளில வந்துட்டீங்கன்றது அந்த பார்ட்டிக்கு தெரிஞ்சாலும் இல்லை, if you have given the notice to the registrar that you have come out of the partnership LLP-நாலும் அப்போ தான் உங்களுக்கு ஒரே ஒரு கெட்டவே இருக்குது. தட் இஸ் அந்த 2 எஸ்கேபிசம் தான். அந்த 2 எஸ்கேபிசமும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா ஓகே, இல்லைனா கஷ்டம் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க? பிரியா, ஸ்மிதா, ஷில்பா, ஷெஃபாலி 4 பேர் இருக்காங்க. அந்த இதில் ஷில்பா ரிசைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் வந்து பார்ட்னர்ஷிப்பில் நான் இனிமேல் இல்லை, எல்எல்பி நான் இல்லை, நீங்கள் வெளில வந்துட்டு 7th அப்புறம் இருக்க லாஸஸ்க்கு நீங்கள் பொறுப்பாகணுமான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் பொறுப்பாகணும், ஏன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை. அப்போ என்ன சொன்னாங்க? இந்த ஆல்ரெடி படிச்சது தான். The person has notice of the former partner. யார் அந்த தேர்ட் பார்ட்டி? அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இது ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? ஜென்ரலாகவே வெளியில் வந்த உடனே இட் இஸ் போத் இன் தி எப்படி வெளியில் வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அந்த எல்எல்பி ஆக்கலாம். எல்எல்பி ஹேஸ் தி ஆனரஸ் டியூட்டி ஆஃப் ரிப்போர்ட்டிங் இட் டு ஆர்ஓசி. சப்போஸ் ஆர்ஓசி கிட்ட இவங்க சொல்லலை, தட் இஸ் இந்த ஃபர்ம் எல்எல்பி வந்து சொல்லலைன்னா தயவுசெய்து வெளியில் போன பார்ட்னராக சொல்லணும். 2 பேருமே சொல்லலை அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஐயோ நான் தான் அப்துல் கலாம் இந்த இடத்துல எல்எல்பியோட பார்ட்னராக இருக்காருன்னு நினச்சி தானே நான் இதுக்குள்ளே வந்தேன், அப்துல் கலாம் நீங்கள் ரிசைன் பண்ணது என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் ஒப்பாரி வச்சாலும் சரி, இல்லை நான் ஒப்பாரி வச்சா கூட நான் என்ன சொல்றேன், இங்கே பாரு நீ வந்து நான் அந்த இடத்துல எல்எல்பியில் மெம்பராக தான் இருந்தேன், நான் வெளியில் வந்ததுன்னு ஆர்ஓசி கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் வந்து இனிமேல் இங்கே பார்ட்னர் இல்லைன்னு. இது எல்எல்பியோட பார்ட்னர்ஸ் மொத்தம் வந்து இது எல்எல்பியோட பிஸ்னஸ் அசோசியேஷனில் இருக்கவங்க 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேருக்கு நான் தனித்தனியாக போய் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? நான் பார்ட்னர் இல்லைன்னு நான் ஆர்ஓசி கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, அவ்வளோதான், நான் ரிலீவ்டு, இதுக்கப்புறம் வர லாஸ்க்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் பார்க்கலாம். நீங்கள் ஆர்ஓசி கிட்டையும் சொல்லலை, எந்த பார்ட்னர் வந்து தட் இஸ் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அங்கே பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்தாங்களோ அவங்களுக்கும் தெரியாது நீங்கள் வெளியில் போனது. அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நடந்த லாஸ்க்கு நீங்களும் பொறுப்பு தான் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்க, அக்கார்டிங் டு so and so section, the former partner to be regarded still being a partner because that person, நீங்கள் ஒரு 2 எஸ்கேபிசம் தான் இருக்குது. அன்லெஸ் you have given a notice to that person, நோட்டீஸ் நம்ம கொடுக்க முடியாது, பட் அந்த பர்சனுக்கு தெரியும் நான் அந்த இதில் I have ceased to be a partner, அதில் என்ன பார்ட்னர் இல்லைன்னு அந்த பர்சனுக்கு தெரியும் அப்படின்னாலோ, அல்லது I have given the notice to the LLP, that is I have given the notice to the ROC. ஓகே, ரெஜிஸ்ட்ராருக்கு நான் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டேன்,
that I have ceased to be a partner of the LLP. LLP ல இனிமே நான் பார்ட்னர் இல்லைங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை நோட்டீஸை நான் வந்து ROC கிட்ட சொல்லிட்டேன்னா then I don't have to become liable for the losses. But otherwise நான் என்னோட நோட்டீஸ் ஆஃப் ரெசிக்னேஷனை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்மில் ஏதாவது லாஸஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் I will be held liable அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் லைபில் நான் பர்சனல் ப்ராப்பர்ட்டி வித்துலாம் கொண்டு வர சொல்ல மாட்டாங்க. உங்களோட டோட்டல் கான்ட்ரிபியூஷனில் உங்களோட அக்ரீடு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்ரீடு கான்ட்ரிபியூஷன் தான் உங்ககிட்ட கேட்பாங்க. அக்ரீடு கான்ட்ரிபியூஷனுக்கு நீ உள்ள பணத்தை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் த டேர்ம் பாடி கார்பரேட். இது ஆல்ரெடி நம்ம படிச்சலாம். பாடி கார்பரேட்னா என்ன? பாடி கார்பரேட்னா கம்பெனி, இட் இன்க்ளூட்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் ஐ மீன் லைக் பாடி கார்பரேட் நம்ம எப்படி படித்தோம்? பாடி கார்பரேட் மீன்ஸ் கம்பெனி அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் LLP incorporated India, LLP incorporated outside India and company incorporated outside India. இது மூணு. And it does not include மூணு விஷயம் பார்த்தோம். ஒன்று கார்பரேஷன் சோல், ரெண்டாவது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, மூணாவது எனி அந்த பாடி கார்பரேட் ஆஸ் நோட்டிஃபைடுன்னு சொன்னோம். ஸோ அது மூணு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க? LLP அப்படிங்கிறதுல வந்து பாடி கார்பரேட் என்னன்னு கேட்டால் பாடி கார்பரேட் மீன்ஸ் அ கம்பெனி அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் மூணு விஷயங்கள். ஓகேவா? LLP in India, LLP outside India, அதுக்கப்புறம் company incorporated outside India. But it does not include மூணு corporations, cooperative society, any other body corporate as notified by the government in the official gazette. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாடி கார்பரேட் இதுவும் புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போகிறேன். சரியா? அடுத்த கொஸ்டின், சுல்பா LLP was incorporated in September 1st. Okay, on 1st of January, partner of a partnership firm named Sulba which is registered. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். உங்கள் LLPயோட நேம் இன்னொரு LLP நேமோட ஐடென்டிக்கலாக இருந்தாலோ, இன்னொரு கம்பெனியோட நேமோட ஐடென்டிக்கலாக இருந்தாலோ, இல்லை இன்னொரு இண்டிவிஜுவல் தட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டரோட ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கோட ஐடென்டிக்கலாக இருந்தாலோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரார் கிட்ட. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரார் நம்ம கிட்ட சொல்லுவார், நீ பேரை மாற்றிக்கோ, நம்ம 3 monthsக்குள்ள பேரை மாற்றிட்டு 15 daysக்குள்ள தெரியப்படுத்திடும். இது ஓகே. பட் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாருன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட நேம் வந்து ஒரு LLP நேமோட ஐடென்டிக்கலாக இருக்குன்னா, ஸோ ஒரு LLP தன்னோட பேரை மாற்றிக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. அதனால யூ டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டினை நம்ம பார்த்துட்டோம். ஸோ செக்ஷன் 15 ஆஃப் LLP Act provides that LLP shall be registered by a name which in the opinion of central government undesirable இருக்கக்கூடாது. அதே மாதிரி it should not be identical or too nearly resembling that of any other LLP or company or a registered trademark of any other person under Trademarks Act 1999. இப்போ என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல section 17 provides that if LLP is identical or too much resemblance is there, அப்போ எனி அதர் LLPஓ அந்த கம்பெனியோ இல்லை ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் வச்சிருக்கிற அந்த ப்ரொப்ரைட்டரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேவா? அவங்க வந்து ஒரு LLPயும் கிடையாது, கம்பெனியும் கிடையாது, ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் வச்சுக்க ஒரு ப்ரொப்ரைட்டரும் கிடையாது. ஓகேவா? அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அதனால this is not applicable because these provisions are only applicable for company LLP and a registered trademark. So the following the above provisions, the LLP need not change its name அப்படின்னு போட்ட வேண்டியதான். இதுவும் ஆல்ரெடி நம்ம புக் பேக்ல பார்த்த கொஸ்டின். அதனால தான் நான் சட்டுன்னு ஒரு ரிவிஷனுக்கு போறேன். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் இயர்னா என்ன? இது ரொம்ப சிம்பிள். April 1 March 31. ஓகே, அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இது சிம்பிள் தான். சப்போஸ் ஒரு LLP வந்து மிடில் ஆஃப் த இயர்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மிடில் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து அந்த March 31 வரைக்கும் அவ்வளோதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சிம்பிள். நெக்ஸ்ட், கிஷோர், கன்ஷிக், யுவன், போரா 4 பேர் பார்ட்னர்ஸ். யுவன் வந்து ரிசைன் பண்ணி வெளியில வந்துட்டாரு. பட் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ அவர் இதே தான் நோட்டீஸ் கொடுக்கணும். இதே கொஸ்டின். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 4th டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து ரிசைன் பண்ணி வெளில வந்தப்பறம் நானும் சொல்லலை, என்னோட LLPயும் வந்து ROC கிட்ட சொல்லலை. அப்போ என்ன ஆகுறது? எனக்கு 2 எஸ்கேபிசம் தான் இருக்கு. ஒன்று, லாஸ் நடந்திருக்கிற அந்த LLP அந்த இடத்துல எந்த தேர்ட் பார்ட்டி நான் உள்ள பார்ட்னராக இருக்கேன் நம்பி உள்ள வந்தானோ அவனுக்கு நான் பார்ட்னர் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த லாஸ்ல டேக் பார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் இந்த இடத்துல இருந்து ஐ ஹவ் பீன் சீஸ்ட் டு பி அ பார்ட்னர் நான் ரெஜிஸ்ட்ராருக்கு சொல்லியிருந்தா நான் எந்த லாஸ்லையுமே சம்மந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டுத்தையும் நான் பண்ணலை, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்தை கூட நான் பண்ணலை அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியாது? ஐ கான்ட் டூ அ திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தர் அந்த LLPல ஒருத்தர் பிஸ்னஸ்க்கு உள்ள வராரு,
அவர்கிட்ட நான் தனியாக சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நான் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நான் தனித்தனியாக போய் 2000 பேர்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த எல்எல்பியோட பிஸ்னஸ் பண்ணுற 2000 பேர்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லிட்டாலே நான் வந்து அப்பாடா, ஐ டோன்ட் ஹவ் டு டேக் பார்ட் இன் லாசஸ். ஆர் அட்லீஸ்ட் நான் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லலை, அது ஓகே, அது ஒரு தப்பு தான். பட் ஸ்டில் அந்த பர்சனுக்கு தெரியுங்க, நான் அங்கேருந்து வெளில சீஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன், ஐ ஹாவ் ப்ரூஃப் தட் இங்கே நான் வெளில ரிசைன் பண்ணி வந்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அவரும் ஆமாம் ஆமாம் தலையாட்டி நம்பர் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் காட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா you don't have to take part in the losses that has been accrued to the LLP because of the transaction that third party and the LLP had. Because the third party knew you were not a partner in the LLP when he entered into the transaction. அதான் இங்க வந்து கணக்கு. இது 4th 5th டைம் ரிப்பீட் ஆகுது இந்த क्वेश्चन. அடுத்தது இதுவும் செகண்ட் third டைம் இந்த क्वेश्चन ரிப்பீட் ஆகுது. what is a small LLP? நான் சொன்ன மாதிரி அதுதான் 25 lakhs or 40 lakhs. இந்த 25 lakhs ஓட மேக்ஸிமம் சீலிங் லிமிட் வந்து 5 கோடி, 40 lakhs ஓட மேக்ஸிமம் சீலிங் லிமிட் 50 கோடி. ஸோ இதுவுமே புக் பேக்கில் ஒரு தடவை இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் ஒரு தடவை இருக்குது, எம்டிபியில் இது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸ்மால் எல்எல்பினா என்னன்றது இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஸ்டீல்ஸ் எல்எல்பின்னு ஒரு எல்எல்பி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. எல்எல்பிக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, நல்ல குட் பிஸ்னஸ் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ரீசெண்டாக வந்து அவங்க சரியாக பிஸ்னஸை ரன் பண்ணாததுனால நிறைய லாஸஸ் அவங்க இன்கர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஸ்ட்ராங் எல்எல்பி வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணல. எந்த வருஷத்துலன்னா 2020-21 ஃபைல் பண்ணல. இதை பார்த்தோன்னு நீங்கள் நினைப்பீங்க, 2021 ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலையா, அப்போ இவங்களை வைண்ட் பண்ண சொல்லுவாங்களோ நீங்கள் நினைப்பீங்க. பட் நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின் எந்த வருஷத்தில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் 2010. ரீசெண்டாக 2020-21 அவங்க வந்து பண்ணலை. இது வந்து 3 partners decided that the LLP would be wound up by the tribunal. Tribunal wound up பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. ரிமைனிங் 3 partners என்ன பண்றாங்கன்னா அப்ஜெக்ட் பண்றாங்க. நோ நோ நோ, இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது, வைண்ட் அப் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு மித்த 3 partners சண்டை போடுறாங்க. ஏன்னா ரீசெண்டான லாசஸ் வந்திருக்கு அப்படின்னு. இன்னும் நீங்க 2020-21 ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணன்னு சொல்றாங்க. 2020-21 பண்ணல. ஆனா இன்னைக்கு நம்ம 2026 உட்காந்து இந்த பேப்பரை ரிவைஸ் பண்றோம். இன்னைக்கு டேட்டை வச்சு பார்த்தா 5 வருஷம் ஆயிடுச்சு இவங்க ஃபைல் பண்ணி. 2020-21 ஃபைல் பண்ணல, 21-22, 23-24, 24-25, 25-26 மார்ச்சும் முடிய போகுது. ஸோ இந்த 5 வருஷம் அவங்க பண்ணலை. ஸோ மே 26 எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம்னா 5 வருஷம் பண்ணலன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல 5 வருஷம் முடிஞ்சுதா இல்லையாங்கிறத எந்த காலகட்டத்தில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாங்களோ அதை வச்சு தான் சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. நோ நோ நோ, இதை வைண்ட் அப் பண்ணக்கூடாது. இப்போ என்னன்னா ட்ரிபியூனலால் இந்த எல்எல்பியை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிபியூனல் வந்து ஒரு எல்எல்பியை வந்து வைண்ட் அப் பண்ணணும்னா 5 ரீசன். ஒன்று, எல்எல்பியை வந்து என்ன வைண்ட் அப் பண்ணுன்னு கேட்கலாம். சூசைட் செல்ஃபாக வைண்ட் அப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது வந்து இதில் கொடுப்பாங்க பாருங்க, ஒவ்வொன்றும் ரீசன் இருக்குது. அந்த 5 ரீசன்ஸ் இருக்குது. அந்த 5 ரீசன்ஸில் ட்ரிபியூனலுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள், இதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், வைண்ட் அப் பண்ணி தான். 5th ரீசன் இருக்குது, இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள், இட் இஸ் ஜஸ்டிஃபைபிள், இட் இஸ் ஓகே, இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மூடி தான் ஆகணும்னா அவங்க வைண்ட் அப் பண்ண சொல்லலாம். இல்லையா நீங்களே கம்பெனி எல்எல்பியை வந்து எங்களை வைண்ட் அப் பண்ணுங்கன்னா வைண்ட் அப் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்எல்பி யாருமே கேட்கல, ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிளும் இல்லைனா கூட ட்ரிபியூனலுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. என்னன்னா 5 வருஷம் தொடர்ந்து நீங்கள் சால்வன்சி ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணல ரெஜிஸ்டர் கிட்டனா எங்களால் வந்து என்ன பண்ண முடியும், we can wind it up. வைண்ட் அப் பண்ணுறதுக்கு எங்களால் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல 5 வருஷம் பாஸ் ஆச்சா இல்லையான்றது தான் நமக்கு தெரியணும். ஏன்னா இவங்க கொஸ்டின் எந்த வருஷத்தில் படிக்கிறாங்க, 2024-25 படிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நாட் ஃபார் கண்டினியூஸ் 5 years, அதனால ட்ரிபியூனலால பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை மே 26 இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இதே கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ட்ரிபியூனலால வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும், கண்டிப்பா ட்ரிபியூனலால பாஸ் பண்ண முடியும் ஆர்டரை. ஏன்னா 2021 இருந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணல. ஸோ இப்போ we are standing in the month of May. ஸோ மார்ச் எண்டு 2026ஓட சேர்த்து 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஸோ 5 வருஷம் அவங்க ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, ஃபார் எனி கன்சிக்யூட்டிவ் 5 years ஃபைல் பண்ணலன்னா தாராளமாக ட்ரிபியூனல் வந்து வைண்ட் அப் பண்ண சொல்லலாம். ஸோ ட்ரிபியூனல் ஹேஸ் த பவர்னு சொல்லணும். ஸோ நீங்கள் எந்த அட்டம்ப்ட்டுக்கு கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த அட்டம்ப்ட்ல உட்காந்துட்டு எதுலேருந்து அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அந்த ஸ்டார்டிங் டேட்டை கொடுத்துருப்பாங்க. 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பாருங்க, கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, நடுவில் 1 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் 3 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து வைண்ட் அப் பண்ண சொல்ல முடியுமா ட்ரிபியூனலால? சொல்ல முடியாது. தொடர்ந்து 5 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா மட்டும்தான் ட்ரிபியூனல் வந்து என்ன பண்ணலாம், வைண்ட் அப் பண்ணணும், ஆர்டர் பாஸ் பண்ணலாம். நடுவில் 1 வருஷம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா கூட பண்ண சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால த அப்ஜெக்ஷன் ஆஃப் த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் இஸ் கரெக்ட். ட்ரிபியூனலால ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. எதை பேஸ் பண்ணி,
5 வருஷம் நீ தொடர்ந்து ஃபைல் பண்ணல, அதனால நான் ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ண போறேன்னு ட்ரிபியூனல் சொல்ல முடியாது. மற்ற கிரவுண்ட்ல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஜஸ்ட் அன் ஈக்விட்டபிள் டு வைண்ட் இட் அப் அக்கார்டிங் டு த பர்செப்ஷன் ஆஃப் ட்ரிபியூனல், இட் இஸ் ஜஸ்ட் அன் ஈக்விட்டபிள் டு வைண்ட் இட் அப் அப்படின்னா ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். பட் 5 வருஷமா நீ தொடர்ந்து பண்ணல, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அதனால நான் உன்னை கொலை பண்ண போறேன்னு கொலை பண்ண முடியாது. யூ கேனாட் வைண்ட் இட் அப் அப்படி சொல்றான். ஓகேவா? இந்த இடத்துல ஆனுவல் ரிட்டர்ன் எப்பப்பெல்லாம் ஃபைல் பண்ண சொல்றாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எவ்ரி எல்எல்பி ஷால் ஃபைல் த ஆனுவல் ரிட்டர்ன். அந்த வருஷம் முடிஞ்சு 60 நாட்களுக்குள்ள நீங்க பண்ணணும். அந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ க்ளோஸ் ஆகுது? மார்ச் எண்டோட க்ளோஸ் ஆகுது. ஸோ மார்ச் எண்டோட க்ளோஸ் ஆகுதுன்னா அதுலேருந்து 60 டேஸ்க்குள்ள நீங்கள் ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலை அப்படின்னா, தொடர்ந்து 5 வருஷம் ஃபைல் பண்ணலன்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்க? உங்களை வைண்ட் அப் பண்ண ஆர்டர் பாஸ் பண்ண ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்கு. சரி, ஓகே மேம், 5 வருஷமா பாஸ் பண்ணன்றது விடுங்க. ஒரு வருஷமா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதப்ப என்ன ரெஜிஸ்ட்ரார் சும்மாவா உட்காந்துட்டு இருந்தாரு? எதுவும் பெனல்ட்டி போடலையா? கண்டிப்பா பெனல்ட்டி உண்டு. அந்த இடத்துல எல்எல்பி கண்டிப்பா 60 நாள் கழிச்சு ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து டிலே பண்ண ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெனல்ட்டி போட்டே வருவாங்க. மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் பெனல்ட்டி போடுவாங்க. டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸோட பொறுப்பு தானே ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது. ஸோ அவங்க தானே ஃபைல் பண்ணல. ஸோ ஒவ்வொரு டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கும் ஒவ்வொரு நாள் டிலே பண்றதுக்கும் 100 ரூபாய் போட்டுருவாங்க டு மேக்ஸிமம் 50,000. ஸோ இதான் பெனல்ட்டி. இதை தாண்டி தொடர்ந்து 5 வருஷம் அப்படியே நீங்க வந்து ஆனுவல் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலன்னா ட்ரிபியூனல் தாராளமா உங்களை இழுத்து மூடுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் 5B என்ன சொல்றாங்க? 4 பேர் பார்ட்னர்ஸ் ஆர் த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா எல்எல்பி அண்ட் ஹேவ் ஈக்குவல் ஷேர். அந்த டிரான்ஸ்ஃபர் நான் சொன்னால அர்ஜுனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களே, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ல பார்த்துமே அர்ஜுனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நம்ம இந்த ராமா சீதா கொஸ்டின்ல பார்த்தோம்ல, அதே தான். என்னோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை நான் வெளியாட்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா அந்த வெளியாள் வந்து உள்ள he cannot participate in the LLP decision making, he cannot conduct the affairs of LLP, okay, he cannot ask for any information. அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்ட் நான் என்னோட ரைட்ஸ் ஆஃப் ஷேரை வந்து நான் வெளியில ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்கிறதுனால தட் டசன்ட் மேக் நான் வந்து இது எல்எல்பிலேருந்து டிஸ்அசோசியேட் ஆயிட்டேன், நான் அங்கேருந்து வெளியில வந்துட்டேன்னு எந்த அவசியமும் இல்லை. அதை டிசால்வ் பண்ணிடணும். ஒருத்தர் வெளியில வந்துட்டாங்க, தட் இஸ் நான் வந்து வெளியில் இருக்க ஒரு பர்சனுக்கு நான் என்னோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை நான் வெளியில கொடுத்துட்டேங்கிறதுக்காக இங்கே நான் மெம்பர் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்எல்பியை வந்து டிசால்வ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுதான் அதே தான் இங்கே கொஸ்டின்ல கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்ல போறீங்க? தட் இஸ் ரைட் ஆஃப் அ பர்சன் டு ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத நீங்கள் தாராளமாக வெளியில் என்ன பண்ணலாம்? யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஹோல்லி ஆர் பார்ட்லி எப்படினாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால மட்டுமே யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அர்ஜுனா, நம்ம பழைய கொஸ்டின் அர்ஜுனா படித்தோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரையோ ஆர் அசைன் யார் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து இங்கே மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலானோ இல்லை கண்டக்ட் த அஃபேர்ஸோ இல்லை ஆக்சஸ் த இன்ஃபர்மேஷனோ அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. அதே மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் அர்ஜுனாவுக்கு வெளியில கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களால உள்ள வந்து இங்கே நீங்க வந்து இனிமேல் மெம்பர் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பிளஸ் நீங்க இந்த இடத்துல ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க உங்களோட ரைட்ஸ்ன்றதுனால உடனே இந்த எல்எல்பியை டிசால்வ் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ 2 டைமென்ஷன்ல பார்க்கணும். ஒரு பார்ட்னர் அவரோட ரைட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வெளியில ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னா தட் டசன்ட் மீன் நான் டிரான்ஸ்ஃபர் ஆர் அவர் டிரான்ஸ்ஃபரி. டிரான்ஸ்ஃபர் ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்அசோசியேட் ஆயிடணும், இல்லைன்னா உடனே எல்எல்பி டிசால்வ் ஆயிடணும், எந்த அவசியமும் இல்லை. From the perspective of transferee cannot come and participate in decision making. He cannot come and he cannot come and participate in the conduct of the affairs of the LLP, and he cannot ask for any information. Enna sales nadadhu kaami, enna purchase panninga kaaminga, indha information kudu. No, he has no rights. If you want to enjoy the share of profits that your தாத்தா இஸ் கிவிங் யூ, கிராண்ட்பா அவங்க பேர் எனக்கு அசைன் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்டா என் காலத்துக்கு அப்புறம் இல்லைன்னு வரக்கூடிய ப்ரொஃபஷன் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஓகேவா? அவர் அசைன் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே ரைட்ஸ் அப்படியே நின்னதுனிக்கு அன்னையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அந்த பேரை வந்து உள்ள எதுவுமே வாலாட்ட முடியாது. ஜஸ்ட் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னா அப்போ கூட அவன் ஆட்டோமேட்டிக்கலாக பார்ட்னர்லாம் வரமாட்டான். தாத்தா இறந்துட்டாருன்னா அதோட அவர் இறந்துட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நோபடி எல்ஸ் கேன் கம் இன் லைன், அந்த மாதிரிலாம் வர முடியாது. ஓகேவா? இதோட நம்ம எம்டிபி கொஸ்டின்ஸை ஃபுல்லாக தரவாக முடிச்சாச்சு. ஓகே.